மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் கோலம் போட டைம் இருக்காதுன்னு முன்னாடிலாம் ஈவினிங்கே போட்டு விட்டுட்டேன். மாட்டு பொங்கலுக்கு மாடு இல்லாமல் எப்படி கோலம் போடுறதுன்ட்டு மாடு கன்றுக்குட்டியெல்லாம் இருக்க மாதிரி போட்டு விட்டாச்சு. நாங்கள் எப்போவுமே பொங்கல் வைக்க மதியத்துக்கு மேலே ஆயிரும். இந்த டைம் வந்து சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிட்டோம். 9:30க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பொங்கல் எப்படி பொங்கல் லேட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் மாடெல்லாம் கழுவி கொம்புக்கெல்லாம் பெயிண்ட் அடித்து விட்டுறலான்ட்டு அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அதெல்லாம் பண்ணி முடித்த கொஞ்ச நேரத்துலேயே பொங்கலுமே சூப்பராக பொங்கிருச்சு. எங்கள் ஊர் சைடெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி தான் பொங்கல் வைப்போம். ஆடு பட்டியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த பட்டிக்கிட்ட வைப்போம். அது இல்லைன்னா மாடு இருக்க கட்டுத்தரையிலே வச்சுருவோம். பொங்கல் ரெடி ஆனதுக்கப்புறம் தெப்ப குளத்துக்கு ரெடி பண்ணலான்ட்டு சாணியெல்லாம் தொளித்து கோலம் போட்டுட்ருந்தோம். கோலம் போட்டு முடித்ததுக்கப்புறம் தெப்ப குளத்துக்கு 2 சைடு கரும்பு நடணுன்ட்டு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. தெப்பக்குளம்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாங்கள் சக்கரை பொங்கல் வந்து கேஸ்லேயே வச்சுட்டோம். சக்கரை பொங்கல் அந்த வெல்லம் அரிசி கூட கலந்தது, அப்புறம் வெண்பொங்கல் அது 3 தான் வச்சுருந்தோம். அப்புறம் மாடு பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த தெப்பக்குளத்தை முதிச்சு அந்த முடக்கத்தான் கொடியை அத்துட்டு வர மாதிரி மாடு வரணும்னு சொன்னாங்க. அதே மாதிரியே பண்ணியாச்சு. அதை முடித்ததுக்கப்புறம் அந்த தெப்பக்குளத்தை 3 டைம் மாடு சுற்றினதுக்கப்புறம் பொங்கலெல்லாம் கொடுத்து வாயெல்லாம் கழுவிட்டு மீதி பொங்கலை இருக்க மாட்டுக்கெல்லாம் வச்சுட்டோம். அதெல்லாம் முடிக்கவே 2 மணி ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கிளம்பியாச்சு. எங்களோட பொங்கல் இப்படி தான் போச்சு.